முதல் காரியத்துக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போறோம். இதே போல போன வருஷம் நீங்க வந்திருப்பீங்க, இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பீங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லார் கையில ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேர் வாங்கினீங்க? ஒரு அலையில சொல்லுவோமாக. அந்த வாக்குத்தத்தத்தை போல உங்களையும் என்னும் தேவன் அழகாக இந்த நொடி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தங்களை விட்டு ஒரு அலையில சொல்லுவோமாக. ஒருவேளை வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் தாமதமாக கொண்டிருக்கலாம். ஆனா தாமதத்துக்கு என்ன காரணம் தெரியுங்களா? தேவன் உங்க சமூகத்துல காத்திருக்க சொல்கிறேன். காத்திருக்கும் போது புதிய பலன் நமக்கு கிடைக்கும். இந்த வாக்குத்தத்தம் ஒருவேளை இந்த கூட்டம் முடிவுக்குள்ள அந்த வாக்குத்தத்தம் உங்களை நிரப்ப பாருங்க. எல்லா கைகளை தொட்டோமாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், நீர் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை ஆண்டவரே இதுவரைக்கும் இம்மட்டும் நடத்த வரீங்க. ஆமென், ஆமென். இந்த வாக்குத்தத்துக்கு ஒருவேளை நீங்க அந்த வாக்குத்தத்தை பார்த்திருப்பீங்க. ஒருவேளை அந்த வாக்குத்தத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த வாக்குத்தத்தை நீங்க சுதந்திரிக்காமல் இருந்திருக்கலாம். எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவு நிந்தைகளுக்குள்ளாக நீங்க சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா கடைசியில் ஆண்டவர் ஒரு ஜெயமாக ஆண்டவர் மாற்றி தந்தார். எல்லா கைகளை தட்டுவோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவர். இப்பொழுது இந்த வாக்குத்தத்தை ஆண்டவரே, இந்த வருஷத்துல எனக்கு பண்ண வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே அப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை போல என்ன நடத்துனீங்க அப்பா. இந்த வாக்குத்தத்தத்தை போல என்ன பண்ணீங்க? அழகாக என்ன கைப்பிடிச்சு நடத்தீங்க. என் கால் சறுக்கும் பொழுது உங்களுடைய கிருபை அழகாக என்ன தாங்கினது ஆண்டவரே அப்பா. ஒருபோதும் ஆண்டவரப்பா, இது தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் கர்த்தாவே. மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், சூழ்நிலைகள் எங்களுக்கு ஒன்றுமே சாதகம் இல்லாமல் சரி கர்த்தாவே, வாக்குத்தத்தத்தினால் எங்களை நிரப்பினீங்க கர்த்தாவே. உங்களுடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்தினது. வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி உயிர்ப்பித்துச்சு. எப்பப்பெல்லாம் நான் சோர்ந்து போடணும், எப்பப்பெல்லாம் நான் கவலைப்பட்டனோ, உங்களுடைய வாக்குத்தத்தம் என்னை தேற்றினது. உங்களுடைய வாக்குத்தத்தம் என்னை உயிர்ப்பித்தது. உங்களுடைய வாக்குத்தத்தம் என்னை வல்லமையாக தலை நிமிர செய்தது. ஹல்லேலூயா சோதரன். இப்பொழுது அந்த வாக்குத்தத்தை நினைத்து எல்லாரும் நல்ல கைகளை உயர்த்தி, வலது கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தை போல எங்களை நிறைவேற்றுங்க அப்பா.